அதிமுகவோட சீனியர் லீடரா இருந்த விராலிமலை எம்எல்ஏவும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான சி விஜயபாஸ்கர் அவர்கள் பார்ட்டியை விட்டு விலகி அவரோட எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிட்டாரு. இத்தனைக்கும் அவரு காலேஜ் டேஸ்ல இருந்தே அதிமுகவில் தான் இருந்தாரு. என்ன ஆச்சு சடனா பாப்போம் வாங்க. அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச கையோட ஸ்பீக்கரை போய் பார்த்து அவரோட ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டாரு. இது மட்டும் இல்ல, அதிமுகவோட பலம் இப்போ சட்டமன்றத்துல 42 குறைஞ்சு போச்சு. இவர் வரிசையில விலகிற 5வது எம்எல்ஏ. அவர் வெளியேறும் போது எக்ஸ் பக்கத்துல போட்ட போஸ்ட் தான் இப்போ பயங்கர வைரல். என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தலைமைங்கிறது அதிகாரம் இல்ல, தியாகமும் அன்பும் தான். தொண்டர்கள் மனசை ஜெயிக்க முடியாத தலைவரால மக்கள் மனசை எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அரசியல் ரீதியா விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தப்போ பண்ண சில விஷயங்களை யாராலையும் மறக்க முடியாது. குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரே நேரத்துல 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வரதுக்கு இவரோட பங்கு பெரும் முக்கியமானது. இந்தியாவிலேயே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் பிடிக்கிறதுக்கு இவரோட காலத்துல போட்ட திட்டங்கள் தான் காரணம். அது மட்டும் இல்லாம கொரோனா பீரியட் அப்போ ஆரம்ப காலத்திலேயே தினமும் பிரஸ் மீட் வச்சு களத்துல நின்று அவர் வேலை பார்த்த விதம் அப்போ மக்கள் மத்தியில பெரும் பாராட்டை பெற்று தந்தது. இப்படிப்பட்ட ஒரு சீனியர் லீடர் ஏன் இப்போ விலகினாரு? அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு தனி நபரோட தப்பான முடிவுகளால தான் நான் உயிரா நேசிச்ச பார்ட்டி இப்போ சோதனைகளை சந்திக்குது அப்படின்னு ரொம்ப மனவேதனையோட சொல்லியிருக்காரு. ஆனா பேக்ரவுண்ட் கதை என்னன்னா, ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்தோட நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்போ 25 அதிருப்தி எம்எல்ஏக்களோட சேர்ந்து இவரும் டிவிகேக்கு அரசுக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருந்தாரு. அப்போ இருந்தே பார்ட்டிக்குள்ள முட்டல் மோதல் போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ எல்லாரோட கேள்வியும் அடுத்தது என்ன? விஜயபாஸ்கர் திமுகவில் சேர வாய்ப்பு இருக்கா, இல்ல தளபதி விஜயோட டிவிகேல சேர போறாரா? சோர்சஸ் சொல்றபடி திமுக கேம்ப்லயும் பேசுறாங்க, டிவிகேலயும் அவருக்கு முக்கிய பொறுப்பு தர ரெடியா இருக்காங்களாம். விராலிமலையில பை எலெக்ஷன் வரப்போறதுனால திரும்ப நிக்கிற பிளான்லயும் இருக்காரு. இன்னும் 2 to 3 டேஸ்ல இவரோட அடுத்த ஆட்டத்தையும் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் நடக்கிற இந்த தொடர் ராஜினாமா பார்ட்டிக்கு பெரிய பின்னடைவா? விஜயபாஸ்கர் டிவிகேல சேர்ந்தா நல்லதா கெட்டதா, இல்ல திமுகவில் சேர்ந்தா நல்லதா கெட்டதா? உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் டீடைல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.